எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அவங்க நண்பன் நத்தம் தேவா. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அருமையான நல்ல குளம். அதாவது இந்த நல்ல குளம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டம் புதுப்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இந்த நல்ல குளம். இந்த குளத்தினுடைய அருமை பெருமையை பார்த்தீங்கன்னா எங்கள் முப்பாட்டன் காலத்துலேருந்து இந்த நல்ல குளம் வந்து இருக்குது. இந்த குளத்தினுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா அந்த நல்ல குளத்துக்குள்ளே யாருமே வந்து செருப்பு போட மாட்டாங்க. ஏன்னா செருப்பு யாருமே போட மாட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அசுத்தம் வந்து இந்த குளத்தில் வந்து செய்யவே மாட்டாங்க. முழுசாக அந்த பிளாஸ்டிக் இந்த குளத்துக்குள்ளே எங்கேயாச்சும் கிடக்கான்னு பாருங்கள். ஏன்னா பிளாஸ்டிக் பொருட்களை உபயோகப்பட மாட்டாங்க. மேலும் இந்த குளத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக மரக்கன்றுகள், அதாவது புதுப்பட்டி ஊராட்சி மன்றம் சார்பாக வந்து அந்த 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் அவங்க சார்பாக வந்து ஃபுல்லாக மரக்கன்றுகளை வச்சு வேலி போட்டு அடைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக பனை விதைகள், நம்ம விதைச்ச பனை விதைகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் விருச்சம் பெற்றிருக்குது. ஸோ இந்த வருஷத்தில் வந்து இந்த குளம் இப்படி இருக்குன்னா இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? சரி வாங்க போய் உள்ளே பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரியே இந்த குளத்தில் வந்து எவ்வளோ மரக்கன்றுகள் வச்சுருக்காங்க, அந்த மரக்கன்றுகளை அப்புறம் எப்படி பராமரிக்கிறாங்க. ஸோ வாங்க அதை நம்ம பார்ப்போம். எவ்வளவு மரம் பார்த்தீங்களா, அந்த நெட்டு ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அதை வந்து ரெகுலராக பராமரிச்சுட்டு வராங்க. எப்படின்னு கேட்டால் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் இருக்காங்கல்ல, அதில் குறிப்பிட்ட 5 பேர் 10 பேரை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அவங்கள என்ன பண்ணுறாங்க, நீங்கள் குளத்தில் வேலை செய்ய வேணாம், இங்கே வச்ச மரங்களுக்கு பூரா பாதுகாப்பு வேலி அடங்க, தண்ணீர் ஊற்றுங்க, அந்த மரங்களை வளங்க, அதுதான் அவங்களுக்கு வேலை. ஸோ எவ்வளோ அருமை பார்த்தீங்களா? இது மாதிரி எல்லாருடைய குளத்துலையும் இந்த மாதிரி வந்து மரங்களை வச்சு வளர்த்து காட்டினா எவ்வளோ அழகாக இருக்குதும். ஸோ பாருங்களேன், எவ்வளோ மரங்கள் பாருங்கவே. நம்ம பார்த்த மாதிரி தான் இந்த குளத்தினுடைய ஐதீகமே பார்த்திங்கன்னா, அந்த குளத்துக்குள்ள வந்து யாருமே செப்பல் போட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அந்த நம் பாரம்பரிய முன்னோர்கள் வந்து அந்த காலத்துலேருந்தே சொல்லியிருக்காங்க, இது வந்து தெய்வீக குளம், இந்த குளத்துக்குள்ள வந்து யாருமே செப்பல் போட்டு போகக்கூடாது. ஏன்னா இன்ன வரைக்கும் இந்த குளத்துக்குள்ள யாருமே செப்பல் போட்டு போனது கிடையாது. அதனால தான் அந்த குளம் வந்து இன்ன வரையும் மாசுபடாமல், எந்த ஒரு நெகிழி பயன்பாடும் பெறாமல், ஏன்னா இயற்கை தாவரங்கள்லாம் வந்து அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா அதில் வந்து நம்ம வந்து செப்பலை போட்டு அழுத்தாமல் இயற்கை தாவரங்கள்லாம் அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த காலத்துலேயும் இப்படி ஐதீகத்தை பின்பற்றுறதுனால தான் இந்த குளம் வந்து மற்ற குளங்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்து. ஒரு மாசற்ற குளம், நெகிழி பயன்பாடே கிடையாது. ஸோ அவ்வளவு அசுத்தமே இல்லாமல் அவ்வளோ சுத்தமாக இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இங்க சாயங்காலம் வீசும் எழசார காத்து பேசும், இங்க பச்சை தண்ணி கூட ஒரு பதநீர் ருசியாகும். இந்த ஊரு எங்க நான் சொன்னா நீங்க வந்து நம்ப மாட்டீங்க. ஏன்னா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு சில நெகிழி பை, இந்த வாட்டர் கேன், இந்த செருப்பு பிஞ்சு போகிறது, இந்த மாதிரி நெகிழி பயன்பாடே இல்லாமல் இருக்குது. பார்த்தீங்களா, மற்ற குளத்துக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது இந்த குளம் தான். பார்த்தீங்கன்னா சுற்றி வர பார்த்துட்டோம், நெகிழி பையே காணோம். ஏன்னு கேட்டால் நெகிழி பை பயன்பாடே கிடையாது இந்த குளத்தில் வந்து. ஏன்னா அவ்வளவு சுத்தமாக இருக்குது, அசுத்தமே இல்லாமல் இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லாருடைய குளமும் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ தொடர்ந்து வந்து மீட்டு எடுங்க, இயற்கை வளங்களை வந்து சேதப்படுத்தாமல் அதை வந்து மீட்டெடுங்க. இங்கே பார்த்தீங்களா, பனை மரம் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு. இந்த குளங்களை சுற்றி ஃபுல்லாக பனைவதை நட்டுருக்காங்க, அது பூரா விருச்சம் பெற்றுருக்குது. ஸோ ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ஸோ இந்த மாதிரி எல்லாருடைய குளத்துலேயும் இந்த மாதிரி பனை விதைகள் இருந்தால் நீருக்கு அடுத்த தலைமுறை வந்து தட்டுப்பாடே இருக்காது. அழகாக நீர் வந்து நம்ம எப்படி வாழ்ந்தோமோ அது மாதிரி நம்மளுடைய குழந்தைகள் பேரன் பேத்திகளாக வாழுங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி குளங்களில் வந்து பனை விதைகள்லாம் நட்டு அதனுடைய வளர்த்துருங்க. ஏன்னா பனைவதை நட்டாவே கண்டிப்பாக 1 இயருக்கு அப்புறம் தான் வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி குளங்கள் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப தூங்கும் ஆலமரம் கண்ணுக்கு தெரியாது,
அது மரமாய் மாறும் காலம் வரும், மண்ணுக்குள் உறங்காது. நீ தேடும் சிகரம் தூரம் இல்லை, நடப்பதை நிறுத்தாதே. சிறு துளிதான் இங்கே கடலாகும், நம்பிக்கை தொலைக்காதே. மீண்டும் மீண்டும் பாதம் பட்டால் பாறை குளத்தை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ பெருமைகள், எவ்வளோ அருமைகள். ஃபுல்லாக பனவதை நட்டுருக்காங்க, ஃபுல்லாக மரம் வச்சுருக்காங்க. அந்த மரத்துக்கு வந்து பாதுகாப்பு வச்சு அந்த மரத்துக்கு வந்து ரெகுலராக தண்ணி ஊற்றுற மாதிரி பண்ணியிருக்காங்க. குளத்துக்குள்ள சுத்தமாக நெகிழி பயன்பாடு கிடையாது. அந்த குளத்துக்குள்ள வந்து செருப்பு போட்டு யாரும் போக மாட்டாங்க. வாட்டர் கேன் கிடையாது, எதுவுமே கிடையாது. பட் எவ்வளோ பசுமையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா குளங்களும் இருந்தால் எப்படி இருக்குது? ஏன்னா நம்ம போகும்போது எதையுமே கொண்டு போக போகிறதில்ல. இருக்க இயற்கை வளங்களை வந்து நாசப்படுத்தாமல், அசுத்தப்படுத்தாமல் அதை வந்து புதுப்பிப்போம். ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து அப்படி தான் வாழ்ந்தாங்க. அதனால தான் அவங்களாம் வந்து அவ்வளோ அருமை பெருமையாக வாழ்ந்தாங்க. கிட்டத்தட்ட 90-95 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. ஆனால் நம்மலாம் இப்போ 70 தாண்ட மாட்டேங்குது. ஸோ தொடர்ந்து வந்து இந்த மாதிரி இயற்கை வளங்களை பூரா நம்ம புதுப்பிப்போம். தொடர்ந்து மரக்கன்றுகளை நடுவோம். நம்ம ஊரை வந்து நம்ம எப்பயுமே பசுமையாக்குவோம். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க ஊரில் இருக்க குளங்களாக இருக்கட்டும், பொது இடங்களாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதிரி மரக்கன்றுகள், செடி கொடின்னு வச்சு நாசப்படுத்தாமல், அசுத்தப்படுத்தாமல் இருங்க. ஸோ மாசை வந்து வெளியேற்றுவோம். நம்ம எப்பயுமே இயற்கையை பெருக்குவோம். நன்றி.